அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலேன்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. அரசியல்ல இந்த பாட்டு பொருந்தும். ஏன் அப்படின்னா, அவசரமான உலகத்தை தூக்கிட்டு அரசியல் அப்படின்னு போட்டுருவார்கள். இது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொருந்தும்டா. அப்படிங்கிற மாதிரி தான் சம்பவங்கள் இப்ப அமெரிக்கால நடக்குது. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் பெரிய அளவுல இந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஆட்கள், அவர்கள் இங்க அமெரிக்கர்களோட வேலை வாய்ப்ப திருடுறார்கள், பொருளாதாரத்த திருடுறார்கள். இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு காலத்துல எந்திரிச்சு பார்க்கும்போது, நம்ம வீட்ல நம்ம இருக்க மாட்டோம். அவனுங்க மட்டும் தான் இருப்பாய்ங்க அப்படின்னு சொல்லி, தலைவர் பேசாத இடங்களே கிடையாது. அப்படி பேசி பேசியே இன்னைக்கு ஜெயிச்சு வந்து உட்கார்ந்திருக்கார். மெக்சிகோல இருந்து வரக்கூடிய கூட்டம் அங்க பெரும் கூட்டம். அந்த கூட்டம் ஒட்டு மொத்தமா அமெரிக்கர்களோட வேலையை திருடுது அப்படின்னு சொல்லி தான் இவர் பெரிய அளவுல இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மெக்சிகோ கூட்டம் வந்து பார்க்கக்கூடிய வேலைகளை அமெரிக்கர்கள் பார்ப்பார்களான்னு கேட்டா, அதுக்கும் நோ அப்படிம்பாய்ங்க அவனுங்க. அப்ப என்னடா அப்படின்னு கேட்டா, அது வந்து உள்நாட்டு அரசியல். அத எந்த காலத்திலயும் முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிறதா. ஆனா இத வலுவா ட்ரம்ப் புடிச்சு சாதிச்சுட்டார். எது? ஓட்டரசியல் மைலேஜ்ல சாதிச்சுட்டார். ஆனா அவரோட சொந்த கட்சிக்குள்ளேயே பெரிய பூகம்பமா வெடிக்குது. எப்ப வெடிக்குது அப்படின்னா, இப்ப சமகாலங்கள்ல ஒவ்வொரு ஆட்களா போட்டுக்கிட்டு இருந்தார். இப்படி ஏஐ டெக்னாலஜி சார்ந்து ஸ்ரீராம் கிருஷ்ணன போடும்போது ஆட்டோமேட்டிக்கா விஷயம் பத்திக்க ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு கேட்டா, இவனும் வெளியில இருந்து வந்தவன் தானே! அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள்ல முக்கியமான நபர் கொளுத்தி போட, அது பெரிய விஷயமாவே வெடிச்சு போச்சு. ஏன் அப்படின்னா, ட்ரம்ப்ல 2 கூட்டம் இருக்கு. உதாரணத்துக்கு விவேக் ராமசாமி ஆகட்டும், அதுக்கடுத்து எலான் மஸ்க் ஆகட்டும், 2 பயலுகளுமே அமெரிக்காவோட பூர்வ குடிகள்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மைய சொல்லப்போனா அமெரிக்கால எவனுமே பூர்வ குடிகள் கிடையாது. அங்க உள்ள பூர்வ குடிகள்லாம் அடிச்சு பத்தி விட்டது குடியேறின பயலுக தான் இவனுங்க. அதுக்கடுத்து யார் வந்தா? அவனுங்க பூரா இந்த நிலத்துக்கு சம்மந்தம் இல்லாதவன் அப்படிங்கிற தியரிக்குள்ள ஸ்ட்ராங்கா வந்துட்டார்கள். அதே மாரி தான் விவேக் ராமசாமி ஆகட்டும், எலான் மஸ்க் ஆகட்டும், இந்த மெக்சிகோல இருந்து வர கூட்டத்த மட்டும் நின்னுக்குவார்கள். இது மட்டும் தான் இல்லீகல். அதத் தாண்டி விசா எடுத்து இங்க வந்து செட்டில் ஆகக்கூடிய நபர்கள்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற டோன் தான் அவர்கள். அது ஓகே தான். உண்மை அதுதான். ஆனா, அந்த டோன வலுவா எடுத்துட்டு போவார்கள். எலான் மஸ்க் ஆகட்டும், விவேக் ராமசாமி ஆகட்டும், இப்ப ஸ்ரீராம் கிருஷ்ணனும் அதேதான். ஆனா, இந்த பேட்டர்னுக்கும் கொஞ்சம் அதிகமா எல்லா பயலும்டா. எல்லா பயலும் வெளியில இருந்து வர எல்லா பயலும் உதவாத பயலுக தான். அமெரிக்கர்கள் சொத்த வீணாக்குற பயலுக தான், கொள்ளையடிக்கிற பயலுக தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரும் கூட்டம் பெருசா பேசுது. அந்த பேச்சு அப்படிங்கிறது இந்த போஸ்டிங்க்கு அப்புறம் வெடிக்குது பெரிய அளவுல. ஏன் அப்படின்னா, மெக்சிகோல இருந்து வர ஆட்கள் அப்படிங்கிறது லோ லெவல் ஜாப் தான். லோ பெய்டு தான். அதத்தான் அவனுங்க சுல்றாய்ங்க. ஆனா அமெரிக்கர்கள் ஸ்கில்டு இல்ல. ஹை பெய்டு ஜாப்ல நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறதே வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்கள் தான். அதனால நோ அப்படின்னு சொல்லி பெரிய அளவு அமெரிக்காவுக்குள்ள இன்னொரு கூட்டம் சின்னதா இருக்கும் மாட்டுக்கு. அது இப்ப பெரிய அளவுல வெடிக்குது. ட்ரம்ப்போட ஆதரவாளர்களுக்குள்ளேயே அந்த கூட்டம் பெரிய ஒரு கூட்டமா இருக்குமோ, சின்ன கூட்டமோ. ஆனா ட்ரம்ப்புக்கு பக்கத்துல இருந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கார்கள். அதனால விஷயம் பெருசாகுது. இவ்வளவு நாள் அந்த எல்லை வழியா சட்டவிரோதமா உள்ளுக்குள்ள வர ஆட்கள் மட்டும் பிரச்சனைன்னு சொன்னது போக, ட்ரம்ப் பண்ண வேலை, வீரியம், அவரையே அறியாம பேக் ஃபயர் மாரி ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுக்குள்ள வந்தவன் அம்புட்டு பயலும் பிரச்சனை அப்படிங்கிற மாரி திசை திரும்பி கொழுந்து விட்டு எரியுது. ட்ரம்ப் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, ட்ரம்ப்ப பொறுத்தவரை இந்த மாரி பொலிட்டிக்கலான வேடிக்கைக்கெல்லாம் அவரு ஒண்ணும் ரசிக்க போறது கிடையாது. கண்டுக்க போறதும் கிடையாது. உழட்டி விட்டு போயிருவார். "என்னடா இப்படி சொல்ற?" அப்படின்னா, அப்படிதான் அவரு செஞ்சுகிட்டு இருக்காரு. வேற வழியே இல்ல. முக்கியமான விஷயங்கள் அவருக்கு இல்லைன்னு எதெல்லாம் யோசிக்கிறாரோ, அத பத்தி பேசவே மாட்டார். தப்பி தவறி எவனாச்சும் எந்திரிச்சு கேள்வி கேட்டா, "ஏய் ச்சீ உட்கார். நீ எல்லாம் ஒரு மீடியாவா? நீ எல்லாம் வெல போற ஆள்" அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவார். அவனுங்களும் அதுக்கு ஏத்தாப்புல இவர வெறுப்பேத்துற மாரியே கேட்பாங்களே ஒழிய, ஆக்கப்பூர்வமா கேட்டு தொலைய மாட்டாய்ங்க. அப்படி இருக்கும்போது, இதுக்கு அவர் பெருசா ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேள ஆதரவான நபர்கள் அப்படின்னு பார்க்காம தூக்குவாரா அப்படின்னு கேட்டா, அதுவும் செய்ய மாட்டாருன்னு தான் சொல்லப்படுது. காரணம் இப்பதான் ஒரு ஆள் மேல பெரிய அளவுல மைனர் பொண்ண வந்து அப்யூஸ் பண்ண விவகாரம்லாம் பெருசா வெடிச்சுச்சு. அதுக்கே இன்னும் அவரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கூட விடல. அப்படி இருக்கும்போது, இந்த மாரி பேட்டர்னுக்கு அவரு சிங்கிள் ஸ்டேட்மென்ட்டுக்கு கீழ ஏதாச்சும் இருந்தா, அத கூட செய்ய மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. எது எப்படியோ ட்ரம்ப் அவர்கள் பத்த வச்ச அந்த வெளியில இருந்து இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் தீ அவரையே
தீண்டுற அளவுக்கு, அவரையே சுட்டு பார்க்குற அளவுக்கு கொழுந்து விட்டு எரியுது. எல்லா விஷயங்களும் எல்லா காலங்கள்லயும் பேக் ஃபயர் ஆகும். ஆனா, அது பெரிய அளவுல ஆகுதா? சின்ன அளவுல ஆகுதா? இல்ல தலைவர்கள் எப்படி எடுத்துட்டு போறார்கள்ங்கிறத பொறுத்தும் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல மைலேஜ் எடுக்க முடியும். இதுக்கும் நான் உதாரணமா இருப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் இந்த விஷயத்துல இருந்து சாதிச்சு காட்டினார்னா, ஒரு பெரிய அரசியல் தந்திரம் தெரிஞ்ச நபர் அப்படின்னு அவரே எழுதிருவார். இவர பொறுத்தவரை மத்தவன் எழுதி அவர்கிட்ட கொண்டு வந்து தர தேவையில்ல. அவரே எழுதி கையெழுத்து போட்டு அந்த புக்க விக்க ஆரம்பிச்சுருவார். அப்படிப்பட்ட ஆள் தான் ட்ரம்ப். அதனால இதையும் அதே டைரக்ஷன்ல கொண்டு போவார் அப்படின்னா, அமெரிக்கால பெருசா பேசப்படுது. நன்றி, வணக்கம்.